சென்னை பெருங்குடி ரயில் நிலையத்தில் பட்டப்பகலில் பெண்ணின் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் செயினை பறித்து கொண்டு ஓடிய திருடனை போலீசார் கைது செய்துள்ளனர். பெண்ணின் அருகே அமர்ந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் துணிகரச் செயலில் ஈடுபட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? ரயிலுக்காக காத்திருந்த ஆசிரியையின் அருகே அமர்ந்த திருடன் அசுர வேகத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவத்தின் பகீர் காட்சிகள்தான் இவை. பட்டப்பகலில் துணிச்சலுடன் செயின் பறிப்பில் ஈடுபட்ட திருடனுக்கு மெகா ட்விஸ்ட் கொடுத்த ரயில்வே போலீசார். நடந்தது என்ன? சென்னை கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த 40 வயதான ரோசி என்ற பெண் சென்னை வேளச்சேரியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். சம்பவத்தன்று மாலை பணி முடிந்து அவர் வீடு செல்வதற்காக பெருங்குடி ரயில் நிலையம் வந்திருக்கிறார். மாலை 4:12 அளவில் ரயில் நிலைய நடைபாதை இருக்கையில் அமர்ந்திருந்த பள்ளி ஆசிரியையிடம் இளைஞர் ஒருவர் இங்கே உட்காரலாமா மேடம் என கேட்டிருக்கிறார். ஆனால் இந்த நபரை பார்த்ததும் சந்தேகம் வரவே அவருக்கு பதிலளிக்காமல் ஆசிரியை திரும்பிக் கொண்டார். உடனே ஆசிரியையின் அருகில் அமர்ந்த அந்த இளைஞர் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் யாரும் இல்லாததை நோட்டமிட்டு ஆசிரியை கழுத்தில் அணிந்திருந்த 3 சவரன் தங்கச் செயினை பறித்து கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பி ஓடினார். இதை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போன ஆசிரியை கத்தி கூச்சலிட்டு கதறி இருக்கிறார். ஆனால் செயின் பறிப்பில் ஈடுபட்டவர் ரயில் நிலையத்திலிருந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பி ஓடியதால் தலைமறைவாகிவிட்டார். உடனே இந்த சம்பவம் தொடர்பாக சல்லடை போட்டு தேட செயின் பறிப்பில் ஈடுபட்ட விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பாபாஜி என்கிற சவுந்தரை திருவான்மியூர் ரயில்வே போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். மனைவியை பிரிந்த சவுந்தர் சென்னை பெருங்குடி மறைமலை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் குற்றச் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. இவர் மீது ஏற்கனவே செல்போன் பறிப்பு வழக்கும் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட திருடனை அடுத்த 3 மணி நேரத்தில் ரயில்வே போலீசார் பிடித்து அதிரடி காட்டியிருக்கின்றனர்.